விவசாய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கோபிச்செட்டிப்பாளையம் என்ற ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 2 HP சிங்கிள் பேஸ் மோட்டார் அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி நிறைய நம்ம சிங்கிள் பேஸ் மோட்டார் ஓட்டி காட்டியிருக்கிறோம். நம்ம விவசாய மக்களுக்கு நம்ம இன்னும் தெளிவாக சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய இடத்துல சிங்கிள் பேஸ் மோட்டார் சோலாரில் ஓட்ட முடியாது, செலவு ஜாஸ்தி, அதனால் ஹைப்ரிட் மோட்டார் போடலாம், இல்லை சோலாருக்குன்னே தனியாக வர மோட்டார் போடலாம் அப்படின்னு நிறைய தகவல் பரவிட்டுருக்கு. ஆனால் நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த சிங்கிள் பேஸ் மோட்டாரும் வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ண முடியும். நம்ம சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸ் மோட்டாருக்கு நிறைய நம்ம ஓட்டி காட்டியிருக்கோம் தமிழ்நாட்டில். அதுலேயும் ஒரு வீடியோ தான் இது. இது பார்த்திங்கன்னா ஒரு 340 வாட்டில் 9 பேனல் போட்டிருக்கோம். எதுக்காக 9 பேனல்? 7 பேனல் போட்டாலே ஓடும் தான். ஆனால் 9 பேனல் எதுக்காக போடுறோம்னா, விவசாயம் நம்மக்கிட்ட கேட்டது என்னென்னா, கொஞ்சம் கூடுமான செலவு ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் தண்ணி டல் ஆகக்கூடாது. எனக்கு இது வரைக்கும் நிறைய பேர்கிட்ட, நிறைய யூடியூபர்கிட்ட பேசினேன். எல்லாருமே சொன்ன விஷயம், சிங்கிள் பேஸ் மோட்டார் ஓட்ட முடியாது, அதனால் நீங்கள் ஹைப்ரிட் போட்டுக்கோங்க, இல்லை டிசி மோட்டார் போட்டுக்கோங்க தான் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் தான் சொல்லியிருக்கீங்க சிங்கிள் பேஸ் ஓட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் சிங்கிள் பேஸ் மோட்டாரை ஓட்டுறோம். கொஞ்சம் மற்றவங்க எதுவும் நம்மளை கேலி பண்ணாத அளவுக்கு, நீ பார்த்தியா ஏமாந்துட்டு அப்படின்னு எதுவும் சொல்லாத அளவுக்கு எனக்கு மோட்டார் ஓட்டி கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்களோட இதை நம்ம செக் பண்ணோம், ஆம்ஸ் எவ்வளோ மோட்டார் எடுக்குதுன்னு சொல்லிட்டு. வோல்ட் பார்த்திங்கன்னா 180 வோல்ட்டு தான் கரண்ட்டில் வந்துட்டுருக்கு. மோட்டார் 14 ஆம்ஸில் ஓடிட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் ஒரு முடிவு பண்ணோம், இந்த மோட்டாருக்கு பார்த்திங்கன்னா வோல்ட்டை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா கம்பல்சரி பார்த்திங்கன்னா ஆம்ஸை குறைக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதனால் வோல்ட் பார்த்திங்கன்னா 180 ஓடுற மோட்டாரை 200 வோல்ட்டில் ஓடுற மாதிரி நம்ம அமைச்சு கொடுத்து, பேனல் பார்த்திங்கன்னா எக்ஸஸாக போட்டு கொடுத்து, சிங்கிள் பேஸ் டிரைவ் 15 ஆம்ஸ் INVT யூஸ் பண்ணி நம்ம இந்த மோட்டார் ஓட்டி காட்டியிருக்கோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்ம மறுபடியும் சொல்லக்கூடிய விஷயம், கண்டிப்பாக சிங்கிள் பேஸ் மோட்டாரை சோலாரில் ஓட்ட முடியும். அதனால் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட மோட்டார் 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் யூஸ் பண்ணுற மோட்டார், எனக்கு ஸ்டார்டரில் மட்டும் எவ்வளோக்கு ஆம்ஸ், இப்போ நம்ம செக் பண்ண மாதிரி ஆம்ஸ் எவ்வளோ எடுக்குது, வோல்ட் எவ்வளோ வருதுன்றது மட்டும் எனக்கு நீங்கள் வீடியோவாக பண்ணி அனுப்பிச்சிட்டிங்க அப்படின்னா சிங்கிள் பேஸ் மோட்டாரை என்னால் கண்டிப்பாக ரன் பண்ணி தர முடியும். இதில் இன்னொரு தகவலும் நாங்கள் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, 9 பேனல் போட்டிருக்கோம், ஆனால் இன்னும் 3 பேனல் சேர்த்துனா 3 HP 3 பேஸ் மோட்டாரே போட்டுடலாம். இது ஒரு தகவலும் பதிவு பண்ணிக்கோங்க. சிங்கிள் பேஸ் மோட்டாருக்கு 9 பேனல் யூஸ் பண்ணுறோம், ஆனால் இன்னும் ஒரு 3 பேனல் சேர்த்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 3 பேஸ் மோட்டாரே பார்த்திங்கன்னா 3 HP யூஸ் பண்ணலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த பேனல் 550 340 நம்ம 9 பேனல் போட்டிருக்கிறோம். ரொம்ப பெஸ்ட் அவுட்புட்டு. கஸ்டமரே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. நம்ம பார்த்திங்கன்னா அந்த ரீல்ஸில் போட்டிருப்போம் கஸ்டமரோட ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு பார்த்திங்கன்னா லைட்டிங் அரெஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். கொஞ்சம் காட்டு ஏரியான்றதுனால லைட்டிங் அரெஸ்ட் கஸ்டமர் எக்ஸ்ட்ரா கேட்டதுனால எல்லாமே பக்காவாக லைட்டிங் அரெஸ்ட் முதற்கொண்டு நம்பர் 1 குவாலிட்டியில் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமர் ரொம்ப திருப்தி. இதுபோல் சோலார் அமைப்பு ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே நீங்கள் சிங்கிள் பேஸ் மோட்டாரே நீங்கள் அவசரத்துக்கு இறக்கி இருந்தாலும் கண்டிப்பாக எங்களால் ரன் பண்ணி தர முடியும். தாராளமாக நீங்கள் கூப்பிடுங்க. பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம சோலார் அமைச்சு கொடுக்கலாம். சூப்பராக ரன் ஆகிற மாதிரி பண்ணி கொடுக்கலாம். சிங்கிள் பேஸ் மோட்டார் கண்டிப்பாக